தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்தோடு தெய்வீக வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டுமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்ம நடத்தியிருக்கிறார். இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக அவர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 2 வசனங்களை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அமிரதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே உம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உடன்படிக்கை நாங்களும் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழிநடத்தும். இந்த வசனத்தின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே, எங்கள் இருதயத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்தில் என்னவெல்லாம் நிறைவேற்ற நீங்கள் சித்தம் கொண்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் பூரணமாய், ஆழமாய், பலமாய், முழுமையாய் நிறைவேற்றி நீங்கள் நடத்தி உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. எங்களுக்கு விருத்த சேதனமுள்ள செவிகளை தாரும். உடைய வசனத்தை நாங்கள் முழு கவனத்தோடு உள்வாங்கி அதன்படி வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 வித்தியாசமான வேத பகுதியை நாம் வாசித்தோம். 2 பகுதியிலுமே கர்த்தருடைய பெட்டி இருந்த இடம், அதனுடைய நாட்கள், அது இருந்த விதங்கள் எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் நம்ம வாசித்தோம். கீரியாத் யாரீமிலே 20 வருஷமாக பெட்டி அங்கே இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் புலம்பிக் கொண்டு தான் இருந்தார்கள். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் வரைக்கும் தான் பெட்டி இருந்தது. ஆனால் அங்கே அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 இடத்திலும் இருந்தது ஒரே பெட்டி தான். காலநிலைகள் அதிகமாக இருந்தது, வித்தியாசமற்றது. ஆனால் அங்கே பெட்டி இருந்ததனுடைய பலன் என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துல ஆசீர்வாதம், ஒரு இடத்துல மாறாத புலம்பல். புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய பெட்டி என்று சொன்னால் என்ன? வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களோடு தேவன் தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தினதன் அடையாளமாக செய்யப்பட்டதுதான் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி. இந்த உடன்படிக்கையின் பெட்டி நித்தியமானது. இதை குறித்து இக்காலத்தில் பல விதங்களில் அது அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, அப்படி போனது, இப்படி போனது, அங்கே மறைத்து வைத்திருக்காங்கலாம் சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லாத பல செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் அது நம்புவதற்கு ஒரு சில காரியங்கள் ஏதுவாக இருந்தாலும் பல காரியங்கள் அதனை நம்பத்தக்க காரியங்கள் இல்லை. அதற்குள்ளே நாம் போக வேண்டாம். ஆனால் இப்பொழுது இந்த பெட்டி எங்கே இருக்குது என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அதில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் பிரகாரமாக வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பரலோகத்தில் அந்த பெட்டி இருக்கிறது என்று யோவான் தன்னுடைய தரிசனத்தில் அதை சொல்லியிருக்கிறார். பரலோகத்தில் நான் தரிசனத்தில் பார்க்கும்போது தேவாலயம் திறக்கப்பட்டது, அதுக்குள்ளே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருப்பதை நான் கண்டேன் அப்படின்னு அவர் தரிசனத்தில் எழுதுகிறார். நம்மலாம் போகும்போது அந்த பெட்டியை பார்த்து கொள்ளலாம். இந்த நாளிலே இந்த பெட்டியை குறித்தான உபதேசத்தின், இந்த பெட்டியின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறார்? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கையின் அடையாளம் தான் இந்த பெட்டி. இந்த பெட்டிக்குள்ளே மன்னா இருந்தது, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கற்பலகைகள், ஆரோனுடைய துளிர்த்த கோல் எல்லாம் இருந்தது. கற்பலகைகளையும் மன்னாவும் தேவனுடைய பிரமாணங்கள், கற்பனைகள், இதற்கெல்லாம் அடையாளம். கர்த்தருடைய ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஒரு லீடர்ஷிப்புக்கு இப்படி தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற முறை, தேவனுடைய தெரிந்து கொள்வது ஊழிய முறைக்கு அது அடையாளம், கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய முறைக்கு அது அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பெட்டி சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது. சித்தி மரம், இந்த பெட்டி என்றாலே இயேசு தான் இந்த பெட்டி. இயேசுக்குள்ளே எல்லாமே இருக்குது. சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது, மாம்சத்தில் இயேசு வெளிப்பட்டதன் அடையாளம் தான்
இந்த சித்தி மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டியினுடைய அடையாளம். இதை பசும்பொன் தகட்டால் மூட சொல்லும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பசும்பொன் தகடு பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே இந்த உலகத்தில் பிறந்தார். பரிசுத்த ஆவி மரியாளத்தில் நிழலிட்ட போது இயேசு மரியாளோட வீட்டில் உருவாகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்தில் பிறந்தார். அப்போ பரிசுத்தமாக பிறந்த சித்தி மரத்தினால மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவின் அடையாளம் தான் இந்த கர்த்தருடைய பெட்டி. இந்த பெட்டி எங்கே இருந்ததோ அங்கே ஆசீர்வாதம். பெட்டி இருந்தது மட்டுமல்ல, பெட்டியோடு உள்ள உடன்படிக்கையில் யார் உண்மையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். உடன்படிக்கையில் உண்மையாக இல்லாதவங்களுக்கு புலம்பல் தான் மிஞ்சினது. பெட்டி இருந்தது, இயேசு இருக்கிறார், படகுல இயேசு இருக்கிறார். சீஷர்கள் எல்லாரும் டிராவல் பண்ணி படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுவும் படகுல தான் இருக்கிறார். ஆனால் இயேசு நித்திரையாக இருக்கிறார். உடனே காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, எல்லாரும் அலறினார்கள், ஓலமிட்டார்கள். மரண ஓலம் கேட்டது படகுலே. அமைதியாய் போய் கொண்டிருந்த படகுலே மரண ஓலம் கேட்க காரணம் என்ன? இயேசு தூங்கி கொண்டிருந்தார். இயேசுவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்து இயேசுடைய உடன்படிக்கையில் அவர்கள் இயேசுவோடு மனதளவில் அவங்க இணையலை. இயேசுடைய முழுமையான விசுவாசத்துக்குள்ள அவங்க வராதனால அலர்னாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இன்னும் கூட தேவனுக்கு உண்மையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள வாழ்க்கையோட மரண ஓலம் ஏன் கேட்கிறது? ஏன் அப்படிப்பட்ட புலம்பல்? ஏன் அப்படிப்பட்ட காரியம்? ஏன் என்று சொன்னால் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் உடன்படிக்கை உண்மையா இல்லை, உடன்படிக்கையில் சரியா இல்லை. இஸ்ரவேல் மக்கள் பெட்டி அங்கிறது உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. ஆனால் உடன்படிக்கையில் தேவனோடு அவர்கள் உடன்படிக்கையில் உண்மையாக இல்லாதனால வெறும் புலம்பல். ஆனால் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இருந்ததுனால அவன் அழிக்கப்படவில்லை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த காலவேளையில் கர்த்தர் நாம் அழிந்து போகும்படியாக அழைக்கவில்லை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறார். தேவனுடைய பெட்டி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டும் போதாது, தேவனோடுள்ள உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தி நமக்கு என்ன? புலம்பல் நீங்கி நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடுள்ள உடன்படிக்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி இருந்தால்தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். புலம்பல் நீங்கும், ஆனந்த களிப்பு உண்டாகும், ஆனந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது காரியம், நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் புலம்பிக் கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால், நீங்கள் திரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் திரும்புகிற மாதிரி இருக்கிறீங்களா? உங்களுக்கு திரும்புகிற எண்ணம் இருக்குதா? நீங்கள் ஆண்டவர் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதாப்பா அப்படின்னு கேட்குறார். திரும்புகிறவர்களானால், திரும்ப மனசு இருந்தால் திரும்புங்க. அப்படின்னா திரும்ப மனசு இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்து அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்ல, உறுதியற்ற ஒரு மனநிலை, மன உறுதி இல்லாமல் இருக்கிறாங்க. தேவனிடத்தில் திரும்புவதற்கு மன உறுதி இல்லாமல். எலியாவும் அதான் கேட்கிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? 2 நினைவுகள், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வது. ஒரே மனிதன் 2 பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது, ஒரே மனிதன் 2 ட்ரெயினில் போயிட முடியாது, ஒரே மனுஷன் 2 காரில் போக முடியும், ஒரு மனுஷன் ஒரு காரில் தான் போக முடியும், ஒரு மனுஷன் ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். கர்த்தரை மட்டும்தான் ஒரு மனுஷன் சேவிக்க முடியும், இல்லாட்டா பாகால சேவிக்கணும், 2 பேரையும் சேவிக்க முடியாது. அப்படி 2 நினைவுகளை குந்தி குந்தி நடக்கூடிய வாழ்க்கையில் புலம்பல் தான் மிஞ்சும். இங்கே தேவனை பின்பற்ற, தேவனிடத்தில் அன்பு கூற மன உறுதியற்றவர்களாக இருந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்ல, நீங்கள் தேவனை முழு இதயத்தோடு பின்பற்றுகிறவர்கள் ஆனால், நீங்கள் தேவனை முழு மனசோட பின்பற்ற விரும்புகிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கையில் நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம்? தேவனோடு உள்ள உடன்படிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் சங்கீதம் 7 மற்றும் 8 வசனங்களே, கர்த்தரை நம்புகிறவனுடைய இருதயம் அவரை நம்பி திடனாக இருக்குமா. உங்கள் இருதயம் திடமா உறுதியாக இருக்கணும்னா நீங்கள் கர்த்தரை நம்பணும். கர்த்தரை எல்லாவற்றிலும் நம்பணும். மற்ற காரியங்களை நம்பக்கூடாது, பணத்தை நம்பக்கூடாது, உங்கள் வேலையை நம்பக்கூடாது, சொந்தக்காரனை நம்பக்கூடாது, நான் உன்னை வாழ வைக்கிறேன்னு சொன்ன நம்பக்கூடாது. எல்லா நாசியும் சுவாசம்லாம் மனுஷன் ஒரு நாள் உங்களை காலவாரி விட்டுட்டு நட்டாட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. பிரியமானவர்களே, பணம் ஒரு நாள் கைவிடும், நம்மளோட படிப்பு ஒரு நாள் கைவிடும், இந்த உலகம் நம்மளை ஒரு நாள் கைவிடும், சொந்தக்காரங்க கைவிடுவாங்க, எல்லாரும் கைவிடுவாங்க.
நீங்கள் தன்னந்தனியாக மாட்டும் போது நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்பொழுதே நீங்கள் கர்த்தரை பிடித்துக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட மன உறுதியோடு நீங்கள் திரும்பும்போது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ரூத்தின் சரித்திரம் 1:18 ரூத் தன்னுடைய மாமியோடு போவதில்லை, எருசலேமுக்கு போவதில்லை, பெத்லகேமுக்கு போவதில்லை, அப்பத்தின் வீட்டுக்கு போவதில்லை, தேவனுடைய ஆலயத்துக்கு போவதில்லை, உறுதியாக இருந்தா. நீங்கள் தேவனுடைய தேவனுடைய சமூகத்துக்கு வர்றது உறுதியாக இருக்கிறீங்களா? நீங்கள் புலம்ப மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். தேவனுடைய ஆலயத்துக்கு போவதில் நாம் மன உறுதியாக இருக்கணும். தேவ சமூகத்தை, தேவனை தேடுவதில் நாம் மன உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதில் நாம் மன உறுதியாக இருக்கணும். யோசேப்பு அந்நிய தேசத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் மன உறுதியாக இருந்தார். ஆதியாகமம் 39:9 தேவனுக்கு விரோதமான இவ்வளவு பெரிய பொல்லாங்கான பாவத்தை நான் செய்வது எப்படி என்று யோசேப்பு கேட்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட தினந்தோறும் இந்த கேள்வி கேட்கணும். தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்தை நான் செய்வது எப்படி? எனக்கு உதவி செய்யுங்கப்பா, பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கதறும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்க மன உறுதியாக இருக்கணும். தேவ சமூகத்தை தேடுவதில் மன உறுதி தேவை. பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ மன உறுதி தேவை. தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு உறுதி நமக்கு தேவை, மன உறுதி வேணும். யோசுவா என்னும் வாலிபன் தேவனுடைய பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாக இருந்தான். தேவனை விட்டு பிரியக்கூடாது, தேவ சமூகத்தை விட்டு பிரியக்கூடாது, பரிசுத்தத்தை விட்டு பிரியக்கூடாது. இப்படிப்பட்ட மன உறுதியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவருடைய குடும்பம் வாழும், அப்படிப்பட்டவருடைய குடும்பம் செழிக்கும். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணுமா? தேவனிடத்தில் மன உறுதியாக, தீர்மானமாக, ஆண்டவர்கிட்ட மன உறுதியாக ஸ்டடியாக நில்லுங்க. கர்த்தர்கிட்ட வர்றது போகிறதுமா இருக்கக்கூடாது, போக்குவரத்துமாக இருக்கக்கூடாது. தேவன்கிட்ட வந்தால் உண்மையும் உத்தமமாக உறுதியாக இருக்கணும். ஒரே ஆலயத்துக்கு ஒழுங்காக போகணும், ஒரே ஊழியக்காரன்ட்ட ஒழுங்காக ஜெபம் பண்ணிக்கிற தசமபாகம் காணிக்க ஒரே ஊழியக்காரன் கொடுக்கணும். அங்கங்கே பிரித்து கொடுக்கக்கூடாது. உனக்கு அப்பப்போ ரசம் யார்கிட்ட நீங்கள் வாங்குறீங்களோ, திருவிருந்து யார்கிட்ட எடுக்கிறீங்களோ அந்த ஊழியக்காரன்ட்ட நீங்கள் தசமபாகம் காணிக்க கொடுக்கணும். எல்லாருக்கும் நான் பிரித்து பங்கு போடுவோம், பங்கு போடுற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கலை. தேவன் நமக்கு சொன்னதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இரண்டாவது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய புலம்பல் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் 1 நாளாகமம் 13:3 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 13:3 நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனோம் என்றான். தாவீதுடைய ராஜாங்கம் சிறப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் தாவீது செய்த முக்கியமான காரியம், கர்த்தருடைய பெட்டியை தேடினான். சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனோம் என்பதை அவன் அறிக்கை செய்து, நம்முடைய நாட்களிலாவது அதை தேடுவோம். உடன்படிக்கையை மீண்டும் அவன் புதுப்பிக்க விரும்பினான். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை அவன் தேடினான். பிரியமானவர்களே, நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை எப்படி இருக்குது? அது புதுசாக இருக்குதா, பழசாக போயிடுச்சா? வெளிப்படுத்தலான்னு சொல்றார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோமா? கர்த்தர் நம்மிடத்தில் வைத்த அன்பை மறந்துட்டோமா? நம்ம எந்த நிலையில் இருந்தோம், எங்கே இருந்தோம்? கர்த்தர் நம்ம மீது எவ்வளோ அன்பு வைத்தார். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில், ஞானஸ்தானம் எடுத்த நாட்களில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் நம்ம எப்படி கர்த்தருக்கு தீவிரமாக இருந்தோம், கர்த்தருக்காக எப்படி சாட்சியாக வாழ்ந்தோம். அந்த அன்பு இப்பொழுது எங்கே போனது? அந்த உடன்படிக்கை எங்கே போனது? அந்த பழைய உடன்படிக்கையின் அஸ்திபாரத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பிக்க வேண்டும். உடன்படிக்கை புதுப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். வீட்டு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா 3 வருஷம் இல்லைனா 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டை ரெனியூல் பண்ணணும், புது அக்ரிமெண்ட் டைப் பண்ணி புதுசாக சைன் பண்ணணும். அதே போல் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட உடன்படிக்கை புதுப்பிக்கணும். தேவனோட உடன்படிக்கை நாம் புதுப்பித்து வாழ்வதற்கு நாம் கவனமாக இருக்கணும். சவுலின் நாட்டில் அது தேடாமல் போயிட்டாங்க. சவுலின் நாட்டில் உடன்படிக்கை பெட்டியை குறித்து அறிவே இல்லாமல் ராஜாங்கத்தை சிறப்படுத்தவே சவுல் இருந்தான். அதனால் கடைசியில் அவன் தற்கொலை பண்ணி செத்து போனான். பிரியமானவர்களே, தேவனோடு இல்லை உடன்படிக்கையில் உறுதியாக இல்லாமல் அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததி கூட அதை அனுபவிக்க முடியாது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு உள்ள உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும். யாத்திராகமம் 34:2 சொல்ல, நீ அதிகாலமே ஆயத்தமாகி சீனாய் மலையில காலமே மலையின் உச்சியில என் சமூகத்தில் வந்து நெல்.
ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் சந்தித்து நம்முடைய உடன்படிக்கை புதுப்பிக்க வேணும். தேவனோடுள்ள உறவில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் எந்த உரசல்கள் இல்லாதபடி, விரிசல்கள் இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருக்கணும். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் அக்கினி பலிபீடத்தில் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். அக்கினி அவிந்து போய்விடக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவில் அது தணிந்து போய்விடக்கூடாது. அது அக்கினி போல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனோடு உள்ள இணைப்பில் நாம் ஒரு நாளும் அதை விரிசலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருக்கணும். அதை பலப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்கிறவர்களுடைய வாழ்க்கையில் புலம்பல் நீங்கும், ஆசீர்வாதம் தங்கும். உங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியின் அப்படியே உதவி செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கையில் புலம்பலை நீக்கி உங்களை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றுவாராக. 3வது, உடன்படிக்கையை நாம் கனம் பண்ண வேண்டும். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்துவானேன். நீங்கள் அவர்கள் வாதித்த ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டது, அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போது நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டப்படாதற்கு 2 கறவை பசுகளை பிடித்து அவைகள் வண்டிலே கட்டி அவைகளை கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டி எடுத்து அதை வண்டில் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்திலே ஒரு சிறிய பெட்டியில் வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உடன்படிக்கை பெட்டியை நாம் கனப்படுத்த வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை கனப்படுத்த தெரியாத மக்கள் மத்தியில் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும். இருதயத்தை கடினப்படுத்தி உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் கனப்படுத்தாமல் விட்டுறக்கூடாது. தேவனுக்குரிய அந்த உடன்படிக்கையை நீங்கள் கனத்துக்குரிய உடன்படிக்கையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவி இடையே இருக்கிற அந்த திருமண உடன்படிக்கை கனத்துக்குரியது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். வேதம் நமக்கு அப்படி தான் சொல்லுது. அதை விட அதிக கனமானது தேவனோடுள்ள உறவு. ஞானஸ்தானத்தில் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை கனத்துக்குரிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் நாம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்குன்னா அந்த உடன்படிக்கையில் என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கும் நமக்கும் இடையில உடன்படிக்கையில் எப்படிலாம் இருக்கணும்னு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கு. வேத வசனத்தின்படி வாழ்வது தான் கர்த்தரை கனப்படுத்துவது, அவருடைய உடன்படிக்கையை கனப்படுத்துவது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இஷ்டம் போல வாழ்கிறது தேவனுடைய உடன்படிக்கைக்கு அது சம்பந்தம் இல்லாத ஒரு காரியமாயிடும். அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. மாறாக உங்கள் வாழ்க்கையில் புலம்பல் ஏற்படும். புலம்பலுக்கு நீங்கள் விலகி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உடன்படிக்கையை கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்துவதில் கவனமாக இருக்கணும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் ஐயா சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் உதடுகளினாலே இடத்துல சேர்கிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக. இருதயம் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். இருதயம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இருதயத்தில் கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இருதயம் கர்த்தரை சேவிக்கணும். ஆண்டவருக்கு இந்த இருதயம் உண்மையாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளணும். நம்முடைய ஆவியை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கிறார். நாம் உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லாவிட்டால் நாம் கர்த்தரை தேடி எந்த பயனும் இல்லை. தேவனை நாம் தேடுவதோடு நின்று விடாமல் நம்முடைய உடன்படிக்கையை நாம் சரி செய்வோம். நம்முடைய உடன்படிக்கை சரி செய்யும் போது நிச்சயமாக ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்த ஆண்டவர், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதில் நாம் கவனம் செலுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் இந்த வசனங்கள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, உடன்படிக்கையிலே நாம் எப்படி இருக்கணும்? மன உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களைப் போல மன உறுதியற்றவளாக இருக்கக்கூடாது. மன உறுதியாக இருந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனை தேடுவதில் உறுதியாக இருக்கணும். பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்கணும். பாவத்துக்கு எதிர்த்து ஜீவிக்கிற ஜீவியத்தில் உறுதியாக இருக்கணும். இரண்டாவது, உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து, கர்த்தாவே உமக்கும் எனக்கும் உள்ள உறவில் சரி செய்யுங்கப்பா, எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை சரி செய்து கொடுங்க,
பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாவரிக்கை செய்து கர்த்தரோடு நம்முடைய இருதயம் இணைந்திருக்கணும். மூன்றாவதாக உடன்படிக்கையை கனப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு உடன்படிக்கையை நாம் கனத்துக்குரியதாக எண்ணணும். அந்த உடன்படிக்கை தான் முதல், அந்த உறவு தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மற்றதெல்லாம், மற்ற எல்லா காரியங்களும் அடுத்தது தான். கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுப்போம், கர்த்தருடைய உறவை கனப்படுத்துவோம். ஆண்டவர் சொல்ல, என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கனவீனம் அடைய காரணம் என்ன? கர்த்தரையும் கர்த்தருடைய சமூகத்தையும் அசட்டை செய்வதனாலே, தேவனுடைய ஆலயத்தையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஆலயத்தினுடைய காரியங்களை அசட்டை பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் கனவீனம் அடைவீங்க அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலே அடியானை கொண்டு நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ சொன்னதை உங்களுடைய அடியான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உடன்படிக்கையில் உறுதியாக இருக்க, உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க, உடன்படிக்கையை கனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே நம்முடைய மக்களை அடையின் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் கொடுத்து புலம்பலை நீக்கி ஆனந்த களிப்பை உண்டு பண்ணி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இருப்பார்.